கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்று நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பாவம் செய்த பாவிகளெல்லாம் நீதிமானாய் மாறுகின்றாரே. பாவம் செய்த பாவிகளெல்லாம் நீதிமானாய் மாறுகின்றாரே. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்று நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. மரண ஆவிகள் ஓடுகின்றது, மதுவினாவில் நீங்குகின்றது. மரண ஆவிகள் ஓடுகின்றது, மதுவினாவில் நீங்குகின்றது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்றே நடக்குது. நேற்று அல்ல, நாளை அல்ல, இன்று நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். வியாதி, வேதனை, வறுமை, கண்ணீர், பயம், போராட்டம், சத்துருடைய கிரியைகள், எதில் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு வேதனை அனுபவித்து கொண்டு எனக்கு ஒரு விடுதலைக்கு வழி இல்லையா என்று ஏங்கி பெருமூச்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். ஒருவேளை வியாதியோடு நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் இப்பொழுது வியாதி உள்ள ஸ்தலத்தில் கை வையுங்கள். நான் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத வல்லமைகள், பொல்லாத கட்டுகள், பொல்லாத பலவீனங்கள், பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமடையட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவப்பிள்ளைகளே, சங்கீதம் 30வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். வியாதி நிலையில் இருந்த சங்கீதக்காரன் தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அவரை குணமாக்கினதாக வேதம் சொல்லுகிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட வியாதி பலவீனங்கள் இருந்தாலும் உண்மையாக தேவனை நோக்கி கூப்பிட்டால் அந்த மனுஷனை ஆண்டவர் குணமாக்குகிறார். ஆண்டவர் குணமாக்குகிறார். ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் சுகத்தை பெறுவதற்கு சில வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய வியாதியிலிருந்து அவன் பூரணமாய் சுகம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். வேதத்தில் படித்து பார்த்தா 103 சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று பார்க்கும். அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த சுகம் பெறுவதற்கு முன்பாக அவன் தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால்
சில வியாதிகள் பாவத்தினால் வருகிறது. அந்த பாவத்தினால் வருகிற வியாதிக்கு தேவனிடத்தில் போய் வியாதியை மாத்திரம் குணமாக்கும் என்று கேட்டால் சுகத்தை பெற முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு அந்த வியாதி நமக்குள்ளே நீங்கி நம்ம சுகம் பெறுவோம். ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சுகத்தை கொடுப்பதற்கு இன்னொரு வழியை கூட செய்கிறாரு. 107 சங்கீதம் 20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆண்டவர் சுகமாக்குவது எப்படி என்றால் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறார். நீங்கள் தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் காது கொடுத்து கேட்டால், தியானித்தால், வாசித்தால், வேதத்தை மனப்பாடம் பண்ணினால், இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் படித்தால், அந்த வார்த்தையிலிருந்து வசனத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு உங்களை குணமாக்கும். வசனம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி. அப்படியானால் அந்த சுகமாக்கும் வல்லமை என்பது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலும் இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் அனுப்புகிறார். பிரசங்கத்தை கேட்கும்போது சுகமானவர்கள் உண்டு, வசனத்தை விசுவாசித்து சுகமானவர்கள் உண்டு, அறிக்கை செய்து சுகமாகனவர்கள் உண்டு. நீங்களும் இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்கள், வசனத்துக்கு செவி கொடுத்து பாருங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் உங்களுடைய நோய்களை குணமாக்கி அற்புதங்களை அவர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இன்னும் தேவனிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் இருக்கிறது. என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல பரிபூரண சுகத்தை தரும். மார்க் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 5-6 படிக்கும்போது அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி வேற ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். அவிசுவாசம் தேவனுடைய சுகத்தை நமக்கு தர முடியாமல் தடுக்கிறது. அப்படியானால் நாம் இந்த நாட்களில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சுகமில்லாமல் பலவீனப்பட்டிருக்கிறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் உங்களுடைய பலவீனம் உள்ள இடத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படியை ஒப்புக் கொடுங்கள். இப்பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய முடியும். பரலோக பிதாவே, யாரெல்லாம் இப்பொழுது வார்த்தையை விசுவாசித்து சுகத்துக்காக தன்னுடைய சரத்தின் பலவீனம் உள்ள பகுதியில் கைகளை வைத்திருக்கிறார்களோ, இப்பொழுது விசுவாசத்தோடு யாரெல்லாம் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் ஒரு தெய்வீக சுகத்தை தேவன் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் கூட இரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.